சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது லைவ் டெஸ்ட் 32ல் நம்ம பார்க்க போகிறது அளவியல் 3D தான், மென்சுரேஷன் 3D பார்ட் தான். இதில் என்ன ஷேப் அப்படின்னா கூம்பு, கும்பின் இடைக்கண்டம், இந்த ரெண்டு ஷேப் தான் இருக்கும். ஸோ வழக்கம் போல் மென்சுரேஷன் பார்ட் அப்படின்னாவே ஃபார்முலாஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குரிய டேட்டாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறது தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. அடிப்பக்கமும் உயரமும் உருளை மற்றும் கூம்பில் சமமாக உள்ளன. உருளையின் கன அளவு x சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு என்ன? இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா கவனிங்க. உருளையோட கன அளவு என்ன வேல்யூ இருக்கோ அதில் 1/3 தான் கூம்போட கன அளவு. ஓகேங்களா? அப்போ உருளையோட கன அளவு x சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்தாங்கன்னா கூம்போட கன அளவு 1/3 x சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான். நீங்கள் அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதும், அதுலேருந்து எப்படி வேல்யூ வருங்கிறத ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாய்வுயரம் முறையே ஆர் மற்றும் எல் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கூம்போட கன அளவு அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதில் அவங்க ஹச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க, சாய்வுயரமும் அந்த ஆரமும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஹச்சுங்கிற வேல்யூக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எல் அப்படிங்கிறது √r² + h². இதுதான். இதில் வந்து நம்ம ஹச் வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போது L² = r² + h². இதுலேருந்து h² இருந்தால் L² - r² இருக்கும். இதுலேருந்து ஹச்சோட வேல்யூ √L² - r². அப்போ ஹச்சுங்கிற டேர்முக்கு பதிலாக அதாவது 1/3 பை r² அப்படியே தான் இருக்கும். அதில் ஹச் வேல்யூக்கு பதிலாக தான் √L² - r² சப்ஸ்டிட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் அடி ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 21 சென்டிமீட்டர். கூம்பின் கன அளவு சேம் தான். கூம்போட கன அளவுனா 1/3 பை r² ஹச். ஓகேவா? ஸோ இதில் ஆர் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, ஹச் வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. இதைத்தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2200 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஃபார்முலா அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 கவனிங்க. 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர் அக்கூம்பின் கன அளவு. இப்போது இங்கே கூம்போட கன அளவுக்கு எப்பயும் போல் ஹச் வேல்யூ தேவை, ஆர் வேல்யூ தேவை. ஆர் வேல்யூ தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டைரக்டாக இந்த சுற்றளவுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து சுற்றளவில் இருந்து நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூம்போட சுற்றளவு அப்படிங்கிறது உருளையோட வட்டத்தோட சுற்றளவுக்கு சமம். அப்போ 2πr = அந்த 44 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆர் வேல்யூங்கிறது 7 சென்டிமீட்டர். ஆர் வேல்யூங்கிறது 7 சென்டிமீட்டர். இந்த வேல்யூ தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா 616 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் ஒரு கன அளவு, அதாவது மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? இதுவும் ஃபார்முலா, கன அளவுக்கான ஃபார்முலாவில் இந்த டேட்டாவெலாம் மாடிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கூம்போட கன அளவு 1/3 பை r² ஹச். என்ன சேஞ்சஸ் சொல்லிட்டாங்க, ஆரம் 3 மடங்கு. அப்போது 3r, ஆருக்கு பதிலாக 3r சப்ஸ்டிட் பண்ணணும். உயரம் 2 மடங்கு. அப்போ ஹச்சுக்கு பதிலாக 2h சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணுறதுல ஒரு சில விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். என்னென்னா இங்கே ஆறுங்கிறதுக்கு பதிலாக 3r² மட்டும் மென்ஷன் பண்ணிடக்கூடாது, 3r² மென்ஷன் பண்ணணும். ஓகே? அதே இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் வந்து எதுக்கும் பொருந்தும், 3க்கும் பொருந்தும் ஸ்கொயர்டு, அதே போல் 6க்கும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 வரும். இப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 9ஐயும் இந்த 2ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீதி வேல்யூ பிரிச்சிங்கன்னா பழைய கூம்போட கன அளவு மாதிரியே இருக்கும். அப்போது ஏற்கனவே இருந்த கன அளவோட எத்தனை மடங்கு, 18 மடங்கு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. கூம்பின் ஆரம் v என்றால் அதன் கன அளவு v. அதாவது கூம்பின் ஆரம் r என்றால் அதன் கன அளவு v. கூம்பின் ஆரத்தை ரெட்டித்தால் அதன் கன அளவு v1 எவ்வாறு மாறும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ஃபார்முலாவை தான் நம்ம பார்க்கணும். இப்போ 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹச் இது பழசு இருந்தது. அந்த ஆரத்தை ரெட்டிப்பாக முன்னாடி இங்கேயும் வந்து 2r ஹோல் ஸ்கொயர் மாறும். அப்போ வந்து இங்கே ஸ்கொயர் வந்து என்னவா மாறும், இங்கே அந்த 2க்கும் பொருந்தும் 6க்கும் பொருந்தும். அப்போது 4r ஸ்கொயர் மாறும். ரிமைனிங் பார்ட்டில் அப்படியே இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், 4 எக்ஸ்ட்ரா வருதா, அப்போது 4v அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 4v அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். இப்போ பழைய வேல்யூலேருந்து எப்படி புதுசாக அந்த வேல்யூ மாறுச்சு அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு கோளங்களின் பரப்புகளின் வீதம் 1:4 அவற்றின் கன அளவுகளின் வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பரப்பளவு வீதத்திலிருந்து கன அளவு கேட்டாங்கன்னா இதுவே ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருந்தால் வந்திருக்கும். 1 ஸ்கொயர் வேல்யூ 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 4. அப்போ 1:2 தான் அதோட ரேடியஸ் வேல்யூ. இதை க்யூப் பண்ணால் கன அளவு கிடச்சிடும். அப்போ 1 க்யூப் பண்ணோம்னா 1, 2 க்யூப் பண்ணோம்னா 8. அப்போ 1:8 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவை காண்க. இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே மெத்தட் தான். டைரெக்டாக ஆரம் வேலையை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 3, அது காற்று செலுத்த பின்னாடி 9. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1:3. இதோட கன அளவு கேட்டிருக்கனால இந்த 1:3ஓட க்யூப் வேல்யூ நம்ம பார்க்கணும். 1ஓட க்யூப் வேல்யூ 1, 3ஓட க்யூப் வேல்யூ 27. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பலகையிலிருந்து 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுத்து செய்யப்படுகிறது. எத்தனை சதவீதம் மரக்கட்டை வீணாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3 வந்து செவ்வக வடிவம் தானே. அப்போ L × B × H இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 சென்டிமீட்டரே வந்திருக்கு. அப்போ 100 சென்டிமீட்டருங்கிற இந்த வேல்யூ என்ன வேல்யூ கிடச்சதோ அதுதான் 100%. வேறு என்ன 200 கிடச்சிருந்தாலும் அதான் 100%. இங்கே 100னே கிடச்சனால டேரெக்டாக நம்ம 100% எடுத்துக்கலாம். இப்போது இந்த 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கூம்பு வெட்டி எடுக்கப்படுதா, இதோட கன அளவு என்னன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், πr ஸ்கொயர் ஹச் 1/3 πr ஸ்கொயர் ஹச்சில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 66ன்னு கிடைக்கிது. இப்போ அவங்க கேட்டது எவ்வளவு சதவீதம் வீணாகும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 100லேருந்து, அதாவது இந்த 100லேருந்து டேரெக்டாக 66 மைனஸ் பண்ணிங்கன்னா 34% தான் வீணாயிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் இதை செக் பண்ணிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள். 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கூம்போட வலைபரப்பு தான். கூம்போட வலைபரப்புனா πr_l அப்படிங்கிறதா வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எல் வேல்யூ மாடிஃபை பண்ணணும். ஸோ அதான் வந்து எல்லுக்குரிய ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் எல் வேல்யூ 17ன்னு கிடைக்கும். இனி நம்ம டேரெக்டாக பை வேல்யூ நம்ம அப்ளை பண்ண அவசியமே இல்லை, ஏன்னா ஆப்ஷனில் பை இருக்குது. அப்போ ஆர் வேல்யூ 8 வரும். ஏன்னா விட்டம் 16னா ஆர் வேல்யூ 8, 8 × 17. இப்போ 8 7 56 யூனிட் டிஜிட்டில் 6 வருது. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரமில் ஒரு வட்டத்திலிருந்து 180 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் கூம்போட வலைபரப்பு தான். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டர் ஆரமில் இந்த கோணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கோணம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாவே அந்த வட்டக்கோண பகுதிக்குன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுதான், θ/360 πr². இதில் ஆர் வேல்யூ இங்கே 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள், அழகாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 77 சென்டிமீட்டர் தான். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். அதாவது விட்டம் 12னா அப்போ ஆர் வேல்யூ என்ன 6, உயரம் ஹச் வேல்யூ 8. ஓகேவா, ஹச் வேல்யூ 8. இப்போ சாய் உயரம் என்னான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதானே. இப்போ L √r² + h². இதிலே நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் 100ன்னு கிடைக்கும் ரூட்டுக்குள்ளே. இப்போ ரூட்டுக்கு வெளியில் 10ன்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின். ஆரம்
5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே போல் தான் சாய் உயரம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ L = √r² + h². அதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டியூட் பண்ணல. R வேல்யூ கொடுத்துருக்காங்க, L வேல்யூ கொடுத்துட்டு H வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரூட்டில் 144 கிடைக்கும். அது வந்து 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 12 சென்டிமீட்டருங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 14வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னாவே நம்ம இதுக்கான ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஃபார்முலா இடைக்கண்டத்தோட வலைபரப்பு அப்படின்னா π × R + r × L. இதுதான். இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா எல்லுங்கிறதுக்கு பதிலாக கூட அவங்க வேல்யூ கேட்பாங்க. அப்போ இந்த இடைக்கண்டத்தோட L வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு h², R - r². இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் இடைக்கண்டம் அப்படிங்கிறபோது. ஸோ அவங்க சாய் உயரம் கொடுத்துருக்காங்களா, உயரம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதில் நோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இடைக்கண்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி இடைக்கண்டம் இருக்குது. அதாவது கூம்புன்னு இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேணால் நம்ம கட் பண்ணலாம். அப்போ எண்ணிலடங்கா வேல்யூங்கிறது இருக்குது, இன்ஃபினிட்டி இடைக்கண்டங்கள் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள். ஆர் வேல்யூ 8 சென்டிமீட்டர், அடுத்தது 20 சென்டிமீட்டர். கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூம்போட இடைக்கண்டத்தோட கன அளவு ஃபார்முலா. இப்போது ஆரம் வந்து சின்னதாக இருந்தால் அது ஸ்மால் ஆர், பெரிய வேல்யூ இருந்தால் அது கேபிட்டல் ஆர். மற்றபடி உயரம்ங்கிறது H நம்ம நோட் பண்ணிடலாம். அப்போ இடைக்கண்டத்தோட கன அளவு பாருங்கள். ஸோ இது ஃபார்முலா நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கணும். கண்டிப்பாக 1/3 π h × R² + r² + R. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸ் மைண்டில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை வேல்யூ தவிர்த்து மீதி 3328ங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 3328 இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 17வது கொஸ்டின் பாருங்கள். 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகல பக்கங்களை ஒன்றாக இணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளை உருவாக்கினால் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஷேப்பு, செவ்வக வடிவத்தாள் ஒன்றாக இணைத்து ஒரு உருளையை உருவாக்குறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே உருளைக்கான ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக வந்து ஒரு செவ்வக ஷேப்பை வந்து உருளையாக மாற்றிடலாம். ஒரு அச்சை மட்டும் மையமாக வச்சுருந்து. இப்போ அதுக்கான கன அளவு என்ன? π r² h. அதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 176,000 கிடைக்கும். சென்டிமீட்டர் க்யூப்ங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸ்கொயர் வேல்யூ பாருங்கள், ஒரு சின்ன ஒரே ஒரு மேட்டர் தான் யூனிட் விஷயத்தில். ஸோ அப்போது கரெக்டாக அதை நோட் பண்ணணும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 18வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 1782 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க. இப்போ கூம்போட கன அளவு இதே தானே 1/3 π r² h வேல்யூ 1782ன்னு கொடுத்துட்டாங்க. உயரம் வேல்யூ 21ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1/3 π r² இந்த 21. இப்போ 1782. இதில் இருந்து என்ன, இந்த வேல்யூ கேன்சல் ஆகும், 7ன்னு வரும். பை வேல்யூ 22/7 × r² × 7ன்னு இருக்கும். அப்போ இதுலையும் என்ன ஆகும், இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகும். டேரெக்டாக 11 அடிச்சு கொடுத்தோம்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 1 டைம் பேலன்ஸ் 6னா 6 டைம் வரும். பேலன்ஸ் 2 22னா 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8 1 81ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ r² வேல்யூ 81னா ஆரோட வேல்யூ 9 அப்படிங்கிறது இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படி எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ஷேப்பில் இருந்து கோலம் ஷேப்பில் இருந்து கூம்பாக மாற்றுறாங்க அப்படின்னா இதோட கன அளவு தான் ஈக்குவல். அப்போ கூம்போட கன அளவு 4/3 π r³. அதே போல் இங்கே 1/3 π r² h. ஓகேவா? அதே ஆரமில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே r³ இருந்து இங்கே r² போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே r மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 இந்த 3மே கேன்சல் ஆகிரும்.
பை வேல்யூமே கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா? இப்போது 4r ஈக்குவல் டு ஹச்சு, இல்லை அவங்க ஆரம் வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4rக்கு பதிலாக 4xன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் உயரத்தோட வேல்யூ, 4x தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், 7 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள 2 கனசதுரங்கள். அப்போ ஒரு ஷேப் இந்த மாதிரி இருக்குன்னா 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு அதோட நீளம் உயரம் அகலம் எல்லாம் இருக்கும். இது ஒன்று பக்கவாட்டில் இணைக்கும் போது இந்த சைடு நீளம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 7ங்கிறது மாறும். அப்போ புதிய கனசதுரமாக இது உருவாகும். அதோட மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்த பரப்புக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். 2/LB + BH + HL வேல்யூலாம் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நீளம் வேல்யூ மட்டும் இப்போ 7 + 7 14 மாறும். மற்றதெல்லாம் 7 7ன்னு அது இருக்கும். ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 490ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது மென்சுரேஷனில். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.